ஈரானில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் சுப்ரீம் லீடர் அயத்துல்லா அலி காமினி அவர்களுடைய இறுதிச் சடங்கு நிகழ்வில் குண்டு போடுவேன் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொன்ன ஒரு கருத்து பெரும் சர்ச்சையை உருவாக்கியிருக்கிறது. அந்த ஒரு கருத்து மட்டுமில்லாமல் இன்னும் ஒரு கருத்தையும் சொல்லி சிக்கலில் மாட்டியிருக்கின்றார் ட்ரம்ப் அவர்கள். இத்தாலியினுடைய பிரதமர் ஜோர்ஜியா மெலானி பற்றி அவர் கூறிய கருத்து. எனவே என்னதான் சொல்லியிருக்கிறார் என்பது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்கலாம். அதே வேளையில் யுக்ரைன் மீது மிக கடுமையான தாக்குதலை நடத்தியிருக்கிறது ரஷ்யா. அதாவது இம்மை வறுமை இல்லாத தாக்குதல் என்று சொல்லி நாங்கள் சொல்லுவோம். அந்த மாதிரியான ஒரு கட்டும் தாக்குதலை நேற்றிரவு நடத்தி இருக்கிறது. எனவே அவற்றினுடைய ஒரு விவரத்தையும், அதே வேளையில் பிரான்சில் இருக்கின்ற மற்றொரு அருங்காட்சியகத்தில் நகைகள் களவு போயிருக்கின்றன. தங்க நகைகள், பெறுமதிமிக்க நகைகள், கோடிக்கணக்கான யூரோ பெறுமதியான நகைகள் களவு போயிருக்கின்றன. எனவே அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம். அதே வேளையில் காசா நிலப்பரப்பில் தன்னுடைய சிவில் நிர்வாகத்தை கைவிடுவதாக ஹமாஸ் அமைப்பு அறிவித்திருக்கின்றமை ஆச்சரியத்தை உருவாக்கியிருக்கிறது. எனவே அது குறித்தும் இந்த காணொளியில் பார்க்கலாம். தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். ஈரானினுடைய முன்னாள் சுப்ரீம் லீடர் அதி உச்ச தலைவர் அயத்துல்லா அலி காமினி அவர்களுக்கான இறுதி நிகழ்வுகள் 6 நாட்களாக தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. ஈரானின் சகல பகுதிகளிலையும் உங்களுக்கு தெரியும். அதில் கோடிக்கணக்கான ஈரானிய மக்கள் எல்லா நகரங்களிலையும் ஒன்று கூடி இறுதி நிகழ்வுகளில் கலந்து கொள்கின்றார்கள். அது மட்டுமில்லாமல் ஈரானில் இருக்கக்கூடிய முக்கியமான இராணுவ தளபதிகளிலிருந்து அரசியல் தலைவர்களிலிருந்து எல்லாருமே கலந்து கொள்கிறார்கள். இப்படியான ஒரு பின்னணியில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கின்றார், இந்த இடத்துல நான் ஒரே ஒரு குண்டு போட்டேன் என்று சொன்னால் அவ்வளோ பேரையும் என்னால் தூக்க முடியும், அவ்வளோ பேரையும் என்னால் கொல்ல முடியும், ஆனால் அதை நான் செய்ய விரும்பலை என்று சொல்லி ஒரு வசனம் ஒன்று சொல்லியிருக்கார். இப்போ இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் இது யார் உங்கள்கிட்ட கேட்டது, ஏன் இதை நீங்கள் சொல்கிறீங்க என்று சொல்லி இப்போ அது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக மாறி இருக்கிறது. எனவே அப்படியான ஒரு எண்ணம் இருக்க போய்த்தான் அதை சொன்னாரா என்ற ஒரு கேள்வியும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு இறுதி நிகழ்வு நடக்கக்குள்ள, ஒரு காலம் சென்ற ஒரு தலைவருடைய இறுதி நிகழ்வு நடக்கக்குள்ள கோடிக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொள்கிற ஒரு நிகழ்ச்சியில் குண்டு போடுவன் ஆனால் நான் போட விரும்பலை என்று சொல்கிறது அமெரிக்கா போன்ற ஒரு நாட்டினுடைய தலைவருக்கு இது அழகா? இதுக்கு முதல் யாராவது ஒரு அமெரிக்க ஜனாதிபதி இப்படி சொல்லியிருக்கிறாரா? முதல்ல இப்படி சொல்லலாமா? பொதுமக்கள் இருக்கிற இடத்துல குண்டு போடுவன் என்று சொல்லி ஏற்கனவே ஈரானில் இருக்கக்கூடிய பாலங்கள், மின்சார வலையமைப்புகள், கட்டமைப்புகள் மேலே தாக்குதல் நடத்துவர் என்று சொல்லி அது மிகப்பெரிய சர்ச்சையாக மாறியிருந்தது. பிறகு ஒரே இரவில் ஓவர் நைட்டில் ஈரானினுடைய சிவிலைசேஷன், அந்த ஈரானினுடைய நீண்ட பாரம்பரியமான அந்த ஒரு கலாச்சார வாழ்க்கை முறை ஒன்று இருக்குது தானே, அதை அழிப்பேன் என்று சொல்லி ட்ரம்ப் அவர்கள் சொன்ன ஒரு கருத்து அடுத்த மிகப்பெரிய சர்ச்சையாக உருவாக்கியிருந்தது. இப்படியான பின்னணியில் இப்போ இந்த இறுதி நிகழ்வில் ஒரு குண்டு போட்டால் எல்லாரையும் முடிச்சிடலாம் என்று சொல்லி ட்ரம்ப் சொன்னது இது என்ன வகையான கருத்து? இது என்ன நாகரிகமான கருத்தா, மனித நாகரிகத்துக்கு ஒப்பான கருத்தா என்று சொல்லி இப்போ ஈரானிய இராணுவ முகாம் மேலே குண்டு போடுவேன் என்று சொன்னால் தட் டசன்ட் மேட்டர், அது போடுறா போடுங்க, பிரச்சனை இல்லை. அல்லது ஈரானினுடைய அணு ஆராய்ச்சி நிலையங்கள் மேலே குண்டு போடுவேன் என்று சொன்னாலும் அதை யாரும் கணக்கெடுக்க போகிறதில்லை. ஏன்னு சொன்னால் ஒரு நாட்டு இராணுவம் இன்னொரு நாட்டு இராணுவத்தோட தாக்குதலுக்கு போகிறது ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆனால் பொதுமக்கள் கலந்து கொள்கிற ஒரு சிவில் நிகழ்ச்சி, இது ஒரு காலஞ்சென்ற ஒரு தலைவருடைய ஒரு நிகழ்ச்சியில் குண்டு போடுவேன் என்று சொல்கிறது எந்த வகையில் நியாயம் என்று சொல்லி அமெரிக்காவிலிருந்தே பல குரல்கள் எழ ஆரம்பித்திருக்கின்றன. எனவே அப்படியான ஒரு சிக்கலில் மாட்டியிருக்கின்றார் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். இது முதலாவது. ரெண்டாவது இத்தாலிய பிரதமர் ஜோர்ஜியா மெலானி சம்பந்தமாக ட்ரம்ப் வெளியிட்ட கருத்து அடுத்த சர்ச்சையை உருவாக்கி இருக்கிறது. இவர்கள் 2 பேருக்கும் இடையிலான அந்த சர்ச்சை இப்போ புதுசு இல்லை, இப்போ கொஞ்சம் காலமாகவே போய்கொண்டிருக்குது. என்னென்னு சொன்னால் கொஞ்சம் காலத்துக்கு முதல் G7 உச்சி மாநாடு நடந்தது தானே, அதில் ட்ரம்ப் கலந்து கொண்டிருந்தவர், இத்தாலிய பிரதமர் ஜோர்ஜியா மெலானியும் கலந்து கொண்டிருந்தவா. அப்போ 2 பேரும் சேர்ந்து ஃபோட்டோஸ் எடுத்தவே, ஃபோட்டோக்கள் எல்லாம் வெளியில் வந்திருந்தது, எல்லாரும் பார்த்தது. அதுக்கு பிறகு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிகளை சொன்னவர் என்னென்னு சொன்னால், எனக்கு ஜோர்ஜியா மெலானியோட ஃபோட்டோ எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவள் தான் ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி கெஞ்சி கேட்டவா, நான் ஒரு பரிதாபப்பட்டு தான் அதுக்கு ஓகே சொன்னான், அதனால தான் அந்த ஃபோட்டோ எடுக்க வேண்டி வந்தேன்னு சொல்லி ட்ரம்ப் சொல்லிவிட்டார். அது மிகப்பெரிய சர்ச்சையை உருவாக்கி அதுக்கு ஜோர்ஜியா மெலானி பதிலடி கொடுத்திருந்தவா, உடனடியாகவே பதிலடி கொடுத்திருந்தவா. தானோ, அதாவது ஜோர்ஜியா மெலானியோ அல்லது இத்தாலியோ யாரிடமும் கெஞ்சுவதில்லை என்று சொல்லி ஒரு பதிலடி ஒன்று கொடுத்திருந்தவா. இப்படியே மாறி மாறி வாக்குவாதங்கள் போய்கொண்டிருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று ஞாயிற்றுக்கிழமை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய ட்ரூத் சோஷியலில் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஒரு பதிவை போட்டிருக்கார். அதாவது டொனால்ட் ட்ரம்பை ஜோர்ஜியா மெலானி உத்து
உத்து பார்க்குற மாதிரி ஒரு படத்தை போட்டுட்டு எனக்கு பாதுகாப்பு தேவைப்படுது, ஒரு பாதுகாப்பு உணர்வு ஒன்று எனக்கு தேவைப்படுது என்று சொல்லி தேவையில்லாத ஒரு வசனத்தை போட்டோன்னா அது பெரிய சர்ச்சையாயிட்டுது. அதாவது இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால், நாளைக்கு 7ஆம் தேதியும் நாளண்டைக்கு 8ஆம் தேதியும் நேட்டோ உச்சி மாநாடு நடக்குது. எங்கேன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் துருக்கியினுடைய அங்காரா நகரத்தில் வந்து நேட்டோ உச்சி மாநாடு நடக்குது. அப்போ நேட்டோ மாநாட்டில் கட்டாயம் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கலந்து கொள்வார், இத்தாலியினுடைய பிரதமர் மெலானியும் வந்து கலந்து கொள்வார். எப்படியும் 2 பேரும் சந்திக்க வேண்டி வரும். எனவே நேட்டோ உச்சி மாநாட்டில் வந்து பேசி தீர்க்க வேண்டிய பிரச்சனைகள் 1000 பிரச்சனைகள் இருக்கும்போது இப்போ இந்த படத்தை போட்டு நேற்று ஞாயிற்றுக்கிழமை இந்த படத்தை தேவையில்லாமல் போட்டு தன்னுடைய ட்ரூத் சோஷியலில் தனக்கு பாதுகாப்பு தேவைப்படுதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அப்போ வேணுமென்று மெலானியை வந்து சீன்ற மாதிரி தானே. எனவே அதற்கு வந்து இத்தாலிய தரப்பிலிருந்து கடுமையான பதிலடிகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் முக்கியமான பதிலடி என்னென்னு சொன்னால், அமெரிக்காவினுடைய தலைவர்கள் வந்து நிரந்தரமான தலைவர்கள் கிடையாது, ஆனால் அமெரிக்கா எங்களுக்கு நிரந்தரம் என்று சொல்லி ஒரு பதிலடி ஒன்றை கொடுத்திருக்கிறார்கள். அதனுடைய அர்த்தம் என்னென்னு சொன்னால், டொனால்ட் ட்ரம்ப் வந்து இப்போ கொஞ்ச காலத்துக்கு ஜனாதிபதியாக இருப்பார், அதுக்கு பிறகு அவர் ஜனாதிபதியாக இருப்பார் காலம் முழுக்க இல்லை தானே, அவர் அமெரிக்கா நிரந்தர ஜனாதிபதி இல்லை தானே. எனவே அவருக்கு பிறகு வேறொரு ஜனாதிபதி வருவார். அந்த ஜனாதிபதி வந்து இத்தாலியுடனும் ஐரோப்பாவுடனும் நல்லுறவை பேணுவார். அப்போ நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம் என்ற மாதிரி. ஏன்னு சொன்னால், முதல் ஜோ பைடன் இருக்கைக்குள்ள வந்து ஐரோப்பிய நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு பிரச்சனையுமே இல்லை, எல்லாரும் நல்ல தேனும் பாலுமாக இருந்தது. ட்ரம்ப் வந்த பிறகு தான் பிரச்சனை. ட்ரம்ப் வந்த பிறகு தனியாக ஐரோப்பிய நாடுகளுக்கு மட்டுமில்லாமல் உலக நாடுகள் எல்லாத்துக்குமே வந்து பிரச்சனை. எனவே ட்ரம்பினுடைய ஆட்சி காலம் முடிஞ்ச பிறகு வேறொரு நல்ல தலைவர் வருவார் என்ற அர்த்தத்தில் வந்து தலைவர்கள் நிரந்தரம் அல்ல, ஆனால் நாடுகள் நிரந்தரம் என்று சொல்லி இத்தாலி பதிலடி கொடுத்திருக்கிறது. இனி நாளைக்கு வந்து துருக்கியில் வந்து இந்த மாநாடு ஆரம்பிக்கும் போது ட்ரம்பும் மெலானியும் வந்து ஒருவரை ஒருவர் சந்திப்பார்களா, கை குலுக்குவார்களா, மறுபடியும் போட்டோக்கள் எடுப்பார்களா, அல்லது ஏதாவது சர்ச்சையில் போய் முடியுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். யுக்ரைனினுடைய தலைநகர் கீவ் மீது ரஷ்யா கடும் தாக்குதலை நடத்தியிருக்கிறது. நேற்று ஞாயிற்றுக்கிழமை இரவு இதுவரை பார்க்காத அளவு கடும் தாக்குதலை நடத்தியிருக்கிறது. அதாவது 2 நாடுகளுக்கும் இடையிலான அந்த யுத்தகலம் இருக்குதானே, எல்லையில் இருக்கக்கூடிய யுத்தகலம், அங்கே வந்து வழக்கமாக கடும் தாக்குதல்கள் நடக்கிறது எப்போவுமே சாதாரணமான விஷயம். ஆனால் அங்கிருந்து பல கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய தலைநகர் கீவில் வந்து இவ்வளவு மோசமான தாக்குதல்கள் இதுக்கு முதல் நடந்ததில்லை என்று சொல்லத்தக்க அளவில் கடும் தாக்குதல் ஒன்று நடைபெற்றிருக்கிறது. அதாவது நாங்கள் சொல்லுவோம் இந்த இம்மை வறுமை இல்லாத தாக்குதல் என்று சொல்லி, அப்படியான ஒரு தாக்குதல் என்று சொல்லி சர்வதேச ஊடகங்களில் வந்து வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. 351 ட்ரோன்கள் மூலமாகவும் 68 ஏவுகணைகள் மூலமாகவும் ஒரு நாட்டினுடைய தலைநகரத்தை இலக்கு வச்சு, உங்களுக்கு தெரிந்த தலைநகரம் என்று சொன்னால் இவ்வளவு அடர்த்தியான மக்கள் குடியிருப்புகள் கட்டிடங்கள் எல்லாம் இருக்கும், அதை வச்சு இலக்கு வச்சு 68 ஏவுகணைகள் ஏவுறு என்று சொன்னால் அது சாதாரண தாக்குதல் இல்லை தானே. எனவே 351 ட்ரோன்களில் பெரும்பாலான ட்ரோன்களை வந்து யுக்ரைன் சுட்டு வீழ்த்திட்டது, அது பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த 68 ஏவுகணைகளில் வந்து ஏவுகணைகளை தடுக்க முடியாமல் போயிட்டான். எனவே பல ஏவுகணைகள் அங்கங்கே விழுந்து வெடித்து 14 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 100க்கும் அதிகமானவர்கள், அதாவது 117 பேர் இதுவரை காயமடைந்திருக்கிறார்கள். இன்னமுமே காயமடைந்தவர்களில் பலர் ஆபத்தான நிலையில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இன்னமுமே மீட்பு பணிகள் தொடர்ந்து இடம்பெற்று வருவதாக சொல்லப்படுகிறது. எனவே இந்த 68 ஏவுகணைகளில் வந்து பாலிஸ்டிக் ஏவுகணைகளும் அதே போல அண்மை காலமாக ரஷ்யா பாவிக்க ஆரம்பித்திருக்கின்ற ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே இந்த ஏவுகணைகள் மூலமாக நேற்று ஞாயிற்றுக்கிழமை இரவு இந்த கடும் தாக்குதலை ரஷ்யா தொடுத்திருக்கிறது. உங்களுக்கு தெரியும், நாளைக்கு வந்து நேட்டோ உச்சி மாநாடு நடக்க இருக்கிறது. நேட்டோ உச்சி மாநாட்டில் வந்து யுக்ரைன் விவகாரம் மிக முக்கியமான பிரச்சனையாக பேசப்படும். யுக்ரைனுக்கு என்னென்ன ஆயுதங்கள் கொடுக்கலாம், எவ்வளவு நிதி ஒதுக்கலாம், எப்படி பலப்படுத்தலாம் என்று சொல்லி அந்த முடிவுகள் கண்டிப்பாக எடுக்கப்படும். எனவே அந்த மாநாடு நடக்க இருக்கிற சூழலில் வந்து ரஷ்யா தன்னுடைய பலத்தை காட்டணும், நான் இன்னமும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறேன், நினைச்சா தலைநகர் கீவியை வந்து இலக்கு வைப்பேன் என்று சொல்லி காட்டக்கூடிய அளவுக்கு இந்த தாக்குதல் இடம்பெற்றிருப்பதாக சர்வதேச இராணுவ வல்லுநர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். எனவே இந்த தாக்குதல் நாளைய உச்சி மாநாட்டில் என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும்? ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்காவும் இணைந்து உக்ரைனுக்கு இன்னும் ஆயுதங்களை அள்ளி வழங்குவார்களா? இது மாதிரியான விவரங்களை பொறுத்திருந்து பார்ப்போம். பிரான்சில் இருக்கின்ற ஒரு மியூசியம், ஒரு அருங்காட்சியகத்தில் மறுபடியும் பெறுமதியான தங்க நகைகள் கொள்ளை போயிருக்கின்றன. சம்பவம் எப்போ நடந்திருக்குன்னு சொன்னால் நேற்று ஞாயிற்றுக்கிழமை காலமை 5:30 மணி போல முகமூடி அணிந்த கொள்ளையர்கள் மிக வேகமாக இந்த குறிப்பிட்ட மியூசியத்துக்குள்ள வந்து, இந்த மியூசியத்தினுடைய பேர் வந்து லலிக் என்று சொல்லப்படுகிறது. அதாவது தலைநகர் பாரிஸில் இல்லை, வெளியில் இருக்குது. வெளியில் இருக்கக்கூடிய ஒரு மியூசியம் தான் வந்து லலிக் என்று சொல்லி, அதுக்குள்ளே வந்து நேற்று காலமை 5:30 மணி போல் சில கொள்ளையர்கள் மிக வேகமாக வந்து கதவெல்லாத்தை உடைச்சு கொண்டு வந்து
மணமகண்டி இருக்கிற எல்லா நகைகளையும் அபகரித்து கொண்டு, அதாவது பெறுமதியான தங்க நகைகள் வந்து 6 பெட்டிகள் இருந்ததாம். அந்த 6 பெட்டிகளையும் உடைச்சு எல்லா நகைகளையும் அள்ளி கொண்டு போயிருக்கிறார்கள். வெறும் 11 நிமிடங்களில் இந்த துணிகர கொள்ளை இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது. இதுக்கு வந்து பாதுகாப்பு குறைபாடு தான் காரணம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது அந்த 6 பெட்டிகளிலும் இருந்து 20 வகையான அரிய ஆபரணங்களை அவர்கள் அபகரித்திருக்கிறார்கள். அவற்றினுடைய பெறுமதி வந்து கோடிக்கணக்கான யூரோக்கள் பெறுமதி என்று சொல்லப்படுகிறது. இன்னமுமே முழுமையான பெறுமதி வந்து அளக்கப்படையில் 20 வகையான ஆபரணங்கள். இங்கே வந்து 650 ஆபரணங்கள் இருக்காம். பெறுமதியான ஆபரணங்கள் 650 கலெக்ஷன்ஸ் இருக்காம். அதில் இருந்தான் 20 வந்து ஆட்டையை போட்டு கொண்டு போயிருக்கின்றார்கள். பிரான்ஸில் வந்து அல்சாஸ் என்று சொல்லி ஒரு மாநிலம் ஒன்று இருக்குது. அங்கே தான் இந்த மியூசியம் இருக்குது. அங்கே தான் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஏற்கனவே போன வருஷம் வந்து தலைநகர் பாரிஸில் இருக்கக்கூடிய உலக புகழ் பெற்ற ஒரு மியூசியம், லூவர் மியூசியம், அங்கே வந்து 8 வகையான தங்க ஆபரணங்கள், மணி முடிகள் எல்லாம் வந்து களவெடுக்கப்பட்டு அதுவே கோடிக்கணக்கான பெறுமதி தான். இன்ற வரைக்கும் அதை மீட்கவே இல்லை. அதில் வந்து ஒரே ஒரு மணிமுடி மட்டும் மீட்கப்பட்டது. என்று சொன்னால் களவெடுத்து கொண்டு ஓடைக்குள்ளே வந்து அதை கீழே போட்டுட்டு ஓடிட்டோம், தவறுதலாக கீழே விழுந்துட்டு. அதனால தான் அது மீட்கப்பட்டதை தவிர ஏனைய நகைகள் வந்து இதுவரைக்கும் மீட்கப்படலை. அதுவே பிரெஞ்சு அரசாங்கத்துக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சவாலாக இருக்குது. என்ன நடந்ததுன்னு சொல்லி. ஏன்னு சொன்னால் பிரெஞ்சு அரசாங்கம் நினைச்சா உலகம் முழுவதுமே வந்து எல்லா இடம் தேடுதல் வேட்டை நடத்த முடியும். பிரான்ஸ் கேட்டால் எல்லா நாடுகளுமே வந்து ஒத்துழைப்பு வழங்குவார்கள் தானே. எனவே தேடுதல் வேட்டை நடந்து கொண்டு தான் இருக்குது. இருந்தாலும் இப்போ ஒரு வருஷமாக மீட்க முடியலை என்றது ஒரு பெரிய ஒரு அவமானம் தானே. அப்படி இருக்கும்போது இங்கால இன்னும் ஒரு மியூசியம், லலிக் மியூசியத்திலே வந்து இப்படி களவு போயிருக்கிறது வந்து பெரும் அதிர்வலைகளை உருவாக்கி இருக்கிறது. எனவே தேடுதல் வேட்டையும் விசாரணைகளும் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. இன்று ஜூலை மாதம் 6ஆம் தேதி திங்கட்கிழமை உலக கிண்ண உதைபந்தாட்ட போட்டிகளில் வந்து 2 போட்டிகள் நடைபெற இருக்கின்றன. 2மே வந்து முக்கியமான போட்டிகள். முதலாவது போட்டி வந்து பிரித்தானிய நேரம் இரவு 8 மணிக்கு போர்த்துக்கல் வெர்சஸ் ஸ்பெயின். போர்த்துக்கலுக்கும் ஸ்பெயினுக்குமான போட்டி மிகவும் பரபரப்பாக இருக்கும். 2மே வந்து பக்கத்து நாடுகள். எனவே நல்ல ஒரு விறுவிறுப்பான போட்டி இருக்கிறது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்கா அணிக்கும் பெல்ஜியம் அணிக்கும் அதுவும் பரபரப்பாக தான் இருக்கும். அதுக்கு பிறகு நடக்க இருக்கிறது. எனவே இன்று திங்கட்கிழமை 2 முக்கியமான போட்டிகள் நடைபெற இருக்கின்றன. எந்தெந்த அணிகள் வெற்றி பெறப் போகின்றன என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள், தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.